தெற்கு டீலிமிட்டேஷன்ல பாதிக்கப்படாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க டீலிமிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய விஷயத்த பத்தி நம்ம எல்லாரும் சொல்றோம். இப்ப ம். இருக்கக்கூடிய நிலைமையிலேயே கொஞ்சம் நம்ம பார்ப்போம். நம்ம ம். எல்லோரும் என்ன பண்றோம்னா, தெற்குக்கும் வடக்குக்கும் வித்தியாசத்த பார்ப்போம். எல்லாரும் ம். இங்க தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம் என்னன்னா, இங்க யூபிய பாருங்க, பீகார பாருங்க, தமிழ்நாட்ட பாருங்க, இப்படியே அவங்க சொல்லி சொல்லி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ம். நான் இத வேற மாரி எடுத்துட்டு போறேன். தென் ம். மாநிலங்களுக்குள்ளேயே ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். இப்போ ம். 2011 சென்சஸ் அடிப்படையா வச்சுப்போம். 2011 ஏன்னா 2011 தான் லேட்டஸ்டா நம்மள்ட்ட இருக்கிற ஒரு சென்சஸ். 2000 அப்புறம் 21 இன்னும் நடக்கல. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தது 1971 சென்சஸ் அடிப்படையில தான் இப்ப இருக்கிற லோக்சபா உருவாகி இருக்கு. இப்ப 2011 சென்சஸ் எடுத்து பார்த்தோம்னா, தமிழ்நாடு 7.21 crores, 7.2 crores. லோக்சபான்னு பாத்தீங்கன்னா 39 தொகுதி. ஓகே. அண்டை மாநிலமான கர்நாடகால 6.6 crores. ம். ஆனா லோக்சபா 28. 11 லோக்சபா வித்தியாசப்படுது. தமிழ்நாட்டுக்கு 39, கர்நாடகாக்கு 28. ஓகே. சரி, அசெம்பிளின்னு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு 234, ம். கர்நாடகாக்கு 224. 10 தான் வித்தியாசம். கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு அசெம்பிளியை பொறுத்த வரைக்கும். ஆனா லோக்சபால 11 தொகுதிகள் வித்தியாசம். ஏன் 11 வித்தியாசம் படணும்? ஏன்னா ஒரு தொகுதிக்கு லோக்சபாக்கு கிட்டத்தட்ட 6 அசெம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, கிட்டத்தட்ட 66 தொகுதிகளுடைய ஒரு வித்தியாசம் இருக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும். நான் ஏன் தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் எக்ஸாம்பிளா சேர்க்கிறேன்னா, ரெண்டுமே தென் மாநிலங்கள். ஓகே. வடக்குக்கும் தெற்குக்கும் வித்தியாசம் பார்க்க வேணாம், தெற்குக்கும் தெற்குக்குமே வித்தியாசத்தை பார்ப்போம் நம்ம. ஓகே. அதுலயே இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கே. கேரளாவை எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். ம். கேரளால 3.25 கோடி, 3.3 crores, ம். 2011 சென்சஸ் படி. ம். 20 லோக்சபா சீட்டு, ஓகே. 140 அசெம்பிளி சீட்டு. ஆனா அஸ்ஸாம் எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.12 crores. அதே கிட்டத்தட்ட இவங்க 3.3, இவங்க 3.1 crores அப்படின்னு. ஆனா லோக்சபா 14 லோக்சபா தான், 126 அசெம்பிளி தான். லோக்சபா 6 லோக்சபா கேரளால ஜாஸ்தி. இப்ப வடக்குக்கும் தெற்குக்கும் வித்தியாசம் பார்க்கணும்னா, தெற்குக்கும் கிழக்குக்கும் வித்தியாசத்தை பாருங்க நீங்க. அஸ்ஸாம் கிழக்குல இருக்கு. ஓகே. சோ இவங்களால இதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஆரம்பத்திலேருந்தே இவங்க எப்போதும் இந்த வடக்கு தெற்கு ஒரு விஷயத்த சொல்லி சொல்லியே இவங்க வளர்த்துட்டாங்க. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னு இந்த எதுகை மோனை சொல்லி சொல்லியே இவங்க இந்த கட்டமைச்சுட்டாங்க. அதனால என்னன்னா எல்லாருக்கும் ஒரு யூபின்னா ஜாஸ்தி, இது நீங்க கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசத்தை பார்ப்போமே, கேரளாக்கும் அஸ்ஸாமுக்கும் வித்தியாசத்தை பார்ப்போமே. அப்படி இன்னொன்னு இவங்க மக்களவை தொகுதியில பார்க்க கூடாது அப்படின்னா, சரி ஜியோகிராபிக்கல் பொசிஷன்ல பார்க்கலாமா? ஜியோகிராபி வைஸ் பார்த்தானா ராஜஸ்தான் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய மாநிலம். ராஜஸ்தான்ல 25 லோக்சபா தான், 200 அசெம்பிளி தான். கம்பேர் பண்ணி பார்த்தா தமிழ்நாட்டுல 39 லோக்சபாவும் 234 அசெம்பிளியும் இருக்குது. தமிழ்நாட்டை விட அவங்க சரி மக்கள் தொகை ரொம்ப ஜாஸ்தி கம்மியா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ராஜஸ்தான்ல மக்கள் தொகை தமிழ்நாட்டை விட கம்மி. தமிழ்நாட்டுல 7.2 கோடி, ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா 6.86 கோடி. சோ எப்படி பார்த்தாலும் இப்ப யூபியை மட்டும் தான் கம்பேர் பண்ணுவீங்களா? யூபி மட்டும் தான் வடக்கா? ராஜஸ்தான் வடக்கு இல்லையா? சரி, இன்னொன்னு சொல்லுவாங்க, இல்ல ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பேஸ்ல ஜாஸ்தி பண்ணணும். அப்ப ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பேஸ்ல ஜாஸ்தி பண்ணணும்னா குஜராத்துக்கும் மகாராஷ்டிராக்கும் அதிகமா கொடுக்கணும். அவங்கதான் ஜாஸ்தி கொடுக்கறாங்க. ஜிடிபியில தமிழ்நாட்டை விட அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றது குஜராத், தமிழ்நாட்டை விட அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றது மகாராஷ்டிரா. அப்ப அவங்களுக்கு ஜாஸ்தி பண்ணிடலாமா? பார்க்கணும்னா எல்லாத்தையுமே ஒழுங்கா பார்க்கணும், ஒட்டுமொத்தமா பார்க்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னா அது ஏற்புடையது அல்ல.